வியாகுலத்தாய் மரியே உந்தன் பாதம் வந்தோம் அம்மா. எமை கண் பாரும் அம்மா. எங்கள் அன்னை நீயே வியாகுலத்தாய் மரியே உந்தன் பாதம் வந்தோம் அம்மா. எமை கண் பாரும் அம்மா. எங்கள் அன்னை நீயே வியாகுலத்தாய் மரியே உந்தன் பாதம் வந்தோம் அம்மா. எமை கண் பாரும் அம்மா. உந்தன் ஆகட்டும் என்ற ஒரு சொல்லிலே ஆண்டவர் இயேசுவின் தாயானவளே எங்கள் அன்னை நீயே வியாகுலத்தாய் மரியே. அன்பு உள்ளத்திலே உயர்வான நம்பிக்கை கொண்டவளே. உன் அன்பு உள்ளத்திலே உயர்வான நம்பிக்கை கொண்டவளே. வாளொன்று ஊடுருவ கலங்காது துணிவுடன் வாழ்ந்தவளே. கொடுங்கோல நாட்சியிலே திருமைந்தன் உயிர் காக்கவே. கொடுங்கோல நாட்சியிலே திருமைந்தன் உயிர் காக்கவே. நீ சென்ற பயணங்கள் தியாகமல்லவா வியாகுலத்தாய் மரியே. எம்மை காத்திடும் மாமரியே. எங்கள் அன்னை நீயே வியாகுலத்தாய் மரியே. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை வியாகுல அன்னை விழா. முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 7 முதல் 9 முடிய. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். திருமகனின் துன்பம் கண்ட மரியா துயரம் அடைந்தார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 வசனங்கள் 25 27 வரை. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம்,
இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் இறைமகன் இயேசுவினுடைய துன்பங்களை எண்ணி அதை திருச்சிலுவை மகிமையின் பெருவிழாவாக கொண்டாடினோம். இன்றைய நாளில் அன்னை மரியாவினுடைய துன்பங்களை எண்ணி அவரை வியாகுல அன்னையாக பாவித்து விழா கொண்டாடுகிறோம். திரு அவை மரபில் மரியாவின் துன்பங்களை 7 வியாகுலங்களாக பார்க்கிற நிலைமை இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. முதலாவதாக, குழந்தை பிறக்க இடமில்லாமல் அவர் தத்தளித்தது. இரண்டாவதாக, உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் முன்னறிவித்த பொழுது அவர் அனுபவித்த துன்பம். மூன்றாவதாக, ஏரோதுக்கு பயந்து குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடிச் சென்ற பொழுது அவர் அனுபவித்த வேதனை. நான்காவதாக, 12 வயதில் இயேசு காணாமல் போன போது அவர் அனுபவித்த துன்பம். ஐந்தாவதாக, இயேசு சிலுவை சுமந்து சென்ற பொழுது அவரை சந்தித்தார். அந்த சந்தித்தலின் போது அவர் அடைந்த வேதனை. ஆறாவதாக, இயேசு இறந்த பொழுது அவர் அடைந்த வேதனை. இறுதியாக 7ஆவதாக, இறந்த மகனை மடியில் வைத்திருந்த பொழுது அவர் அனுபவித்த துன்பம். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியில் அன்னை மரியாவை பற்றிய குறிப்பு 2 இடங்களில் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று யோவான் 2, 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள், அதாவது கானாவூர் திருமண நிகழ்வு. 2, 19வது பிரிவு 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள், அதாவது சிலுவையின் அடியில். கானாவூர் திருமண நிகழ்வு யோவான் நற்செய்தியின்படி இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கமாக இருக்கிறது. சிலுவை அடியில் மரியா நின்று கொண்டிருந்த தருணம் இயேசுவின் மன்னக பணிவாழ்வின் இறுதி நேரமாக இருந்தது, நமக்கு தெரியும். இவ்வாறு இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தோடு முடிவோடும் அன்னை மரியாவை யோவான் தொடர்புபடுத்துவதன் மூலம் இயேசுவுக்கும் மரியாவுக்கும் இடையேயான தொடர்பு முழுக்க உடல் சார்ந்த தாய் மகன் உறவு மட்டுமல்ல, மாறாக பணி சார்ந்த உறவாக, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றும் உறவாக, ஆன்மீக உறவாக இருந்தது என்கிற செய்தியையும் யோவான் நமக்கு தருகிறார். மேற்கண்ட 2 நிகழ்வுகளுக்கிடையே இன்னும் ஓர் ஆழமான தொடர்பு உண்டு. கானாவூர் திருமணத்தின் போது தண்ணீர் ரசமாக மாறியது. சிலுவையிலோ ரசம் இரத்தமாக மாறியது. அதாவது இறுதி ராவுணவின் போது இயேசு ரசத்தை எடுத்து இது என் இரத்தம் என்று கோரினார். அடையாள முறையிலான இந்நிகழ்வு உண்மையான செயல் வடிவம் பெற்றது சிலுவையில்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அன்பிற்குரியவர்களே, ஒரு வகையில் பார்த்தால் அன்னை மரியாவின் வாழ்வு கூட தொடக்கத்தில் தண்ணீரில் இருந்து ரசமாக மாறிய ஒன்றாக, பின்பு ரசத்திலிருந்து இரத்தமாக மாறிய ஒன்றாக இருந்தது என்று சொல்லலாம். தண்ணீர் என்பது சாதா தன்மைக்கு, சாமானிய தன்மைக்கு, சராசரி தன்மைக்கு அடையாளம், ஆர்டினரினஸ். இதற்கு மாறாக ரசம் என்பது சுவைமிக்க வாழ்வுக்கு அடையாளம். விவிலியத்தில் திராட்சை ரசம் என்பது கடவுளது ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீதித்தலைவர்கள் 9:13 தெய்வங்களையும் மாநிலரையும் மகிழ்விக்கும் திராட்சை ரசம் என்று வாசிக்கிறோம். அதே போல சபை உரையாளர் 9:7 திராட்சை ரசம் அருந்தி மகிழ்ச்சியோடிரு, தயங்காதே, இவை கடவுளுக்கு உடன்பாடு என்று வாசிக்கிறோம். இறைமகன் இயேசு கூட இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 26:29. அன்னை மரியின் வாழ்விற்கு வருகின்ற பொழுது யூத சமூகத்தில் அடையாளம் தெரியாதவராக, சாமானியமானவராக, ஏதோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவர் மரியா. இப்படிப்பட்டவரது வாழ்விற்குள் கபிரியேல் தூதர் வழியாக இறைவனின் செயல்பாடு குறுக்கிட்ட பொழுது அவரது வாழ்வு சுவைமிக்கதாக, மகிழ்ச்சியானதாக மாறியது. எனவேதான் இந்த இறைவனை சந்திக்கின்ற பேறு கிடைத்த பின்பு அன்னை மரியா, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது என்று சொன்னார். லூக்கா 1:47. இது அன்னை மரியாவில் நடந்த முதல் மாற்றத்தை, அதாவது தண்ணீரிலிருந்து ரசத்திற்கு கடந்து சென்ற மாற்றத்தை எடுத்துரைக்கிறது.
இரண்டாவதாக அன்னை மரியா ரசமாக மாறிய தன் வாழ்வை, அதாவது சுவையான ஒன்றாக மாறிய தன் வாழ்வை தன் மகனோடு இணைந்து உலகின் மீட்புக்காக இரத்தமாக மாற்றினார் என்று சொல்லலாம். இரத்தம் என்பது தியாகத்திற்கு, தற்கையளிப்புக்கு, பிறர்மைய வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கின்றது. இன்றைய நாளில் அன்னை மரியாவின் துயரங்களை நாம் நினைவு கூர்வதற்கான காரணம், அவர் தன் வாழ்வை எவ்வாறு வேதனையில் கழித்தார் என்பதை சிந்திப்பதற்காக அல்ல, மாறாக தன்னையே அன்பு பெருக்கின் பின்னணியில் பிறருக்காக கையளித்ததன் மூலம் உலகிற்கு எவ்வாறு உயர்வை கொண்டு வந்தார் என்பதை சிந்திப்பதற்காகவே. ஜெபம். இறைவா, பிறரின் உயர்வுக்காக எம் வாழ்வை கையளிப்பதில்தான் எம் வாழ்வின் முழுமை அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வரந்தாரும். ஆமென். தியாகத்தாயே அம்மா, தரணியெல்லாம் உந்தன் தியாகம் என்றும் போற்றிடுமே. எனக்காகவே நீயே திருச்சிலுவையில் உன் மகனையே திருப்பலியென கொடுத்தாய். என்னை காத்திடும் தாயே, எனக்காகவே நீயே திருச்சிலுவையில் உன் மகனையே திருப்பலியென கொடுத்தாய். தாயே, நீர் செய்த தியாகம் போற்ற யுகங்கள் ஆகுமே. நீரே எங்கள் வாழ்வின் வழியும் துணையும் ஆகுமே. தாயே, நீர் செய்த தியாகம் போற்ற யுகங்கள் ஆகுமே. நீரே எங்கள் வாழ்வின் வழியும் துணையும் ஆகுமே. என்னை காத்திடும் தாயே, எனக்காகவே நீயே திருச்சிலுவையில் உன் மகனையே திருப்பலியென கொடுத்தாய். பெற்ற மகன் திருச்சிலுவையினில் உயிர் துறக்க இரத்தமாய் சதையுமாய் பார்த்திட துணிந்தாய். தன்மடியில் இறைமகனின் உயிர் விட்ட திருவுடலில் சாய்ந்திட தாங்கிட அருகினில் துடித்தாய். எந்த பாவம் போக்கத்தானே எல்லாம் அம்மா, உந்தன் கண்ணீரில் ரத்தம் சிந்த துடித்தாய் அம்மா. எந்தன் பாவம் போக்கத்தானே எல்லாம் அம்மா, உந்தன் கண்ணீரில் ரத்தம் சிந்த துடித்தாய் அம்மா. என்னை காத்திடும் தாயே, எனக்காகவே நீயே திருச்சிலுவையில் உன் மகனையே திருப்பலியென கொடுத்தாய். நான் சென்றால் என் முன்னே நீ சென்று வழியுமாய் விழியுமாய் நீ காத்திட வந்தாய். என் துன்பம் நீ ஏற்று என் துயர நேரங்களில்
அன்னையாய் தந்தையாய் அபயங்கள் கொடுத்தாய் எந்தன் வழியும் துணையும் நீயே அம்மா அம்மா மரியே என்றும் உந்தன் துணையில் எங்கள் வாழ்வே அம்மா மரியே எந்தன் வழியும் துணையும் நீயே அம்மா அம்மா மரியே என்றும் உந்தன் துணையில் எங்கள் வாழ்வே அம்மா மரியே என்னை காத்திடும் தாயே எனக்காகவே நீயே திருச்சிலுவையில் உன் மகனையே திருப்பலியென கொடுத்தாய் என்னை காத்திடும் தாயே எனக்காகவே நீ